சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அருவி, நமக்குள்ள எத்தனையோ தடவை சண்டை வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் 2 நாளைக்கு மேல நீடிச்சதே இல்லை. சில சமயம் 2 நிமிஷத்திலேயே சண்டையை மறந்துட்டு ஒண்ணு சேர்ந்துருவோம். ஆனா இந்த முறை நமக்குள்ள விரிசல் அதிகமாயிட்டே போகுது அருவி. அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ நடந்துக்கிறது எனக்கு கோபத்தை உண்டாக்குனாலும் என் மனசுல நீ பக்கத்துல இல்லைங்கிற வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கு அருவி. என்னால ஒன்றும் மறக்க முடியல அருவி. ஆனா நீ என்ன மறந்துட்டு என் பேச்சை கேட்காம பிடிவாதமா இருக்கிற. உன்னால எப்படி அருவி இருக்க முடியுது? எப்ப அருவி, எப்போ உன் பிடிவாதத்தை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போற? அக்கா, தம்பி, அருவியை சண்டை போட்டு அனுப்பிட்டு இப்ப எதுக்கு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல தம்பி. நீங்க மனசு வச்சா அருவியை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். இங்க பாரு புகழ், அருவி மேலதான் தப்பு. ஆனா அவ இல்லாத நினைச்சு நீ இந்த அளவுக்கு கவலைப்படுவேன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இங்க பாரு, அருவியை கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சா நீ என்கிட்ட வெளிப்படையா சொல்லுடா. புகழ் தம்பி, ஏதோ ஒரு சூழ்நிலையால நீங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிய வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக அப்படியே இருக்கணுமா? அவளுக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. நீங்க வர சொல்லி கூப்பிட்டா அவ உடனே வந்துருவா தம்பி. யோசிக்காதீங்க புகழ், வாங்க இப்பவே நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அருவியை கூட்டிட்டு வரலாம். என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்தா உடனே அருவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க போல இருக்கே. விடக்கூடாது. புகழ், இவங்க சொல்றதாண்டா நானும் நினைச்சேன். சிவசங்கரி வீட்டுக்கு போனேன். என் தம்பியை நீயும் பிரிஞ்சிருக்க வேண்டாம், நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு அருவி கிட்ட கெஞ்சி அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன்டா. அதுக்கு அந்த சிவசங்கரி என்ன கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிட்டா. என்னது? என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சதுல என்ன தப்பு? அண்ணி, இப்ப எதுக்கு உங்க கதையை இங்க சொல்லிட்டு இருக்கணும்? என்னக்கா சொல்ற? நீ சிவசங்கரி வீட்டுக்கு போய் அருவியை கூப்பிட்டியா? ஆமா புகழ், எப்படியாவது அருவியை சமாதானப்படுத்தி கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு தான் போனேன். ஆனா அவங்க என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. நீ எதுக்கு அங்க போன? இவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை கை நீட்டி அடிச்சிருப்பாங்க. அதெல்லாத்தையும் அருவி பார்த்துட்டு தான் இருந்தாளா? இவங்க 2 பேரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பாவம், அருவி என்ன பண்ணுவா? அவளால அவங்க அம்மாவை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன அடிச்சதுக்கு கூட நான் ஒன்னும் கவலைப்படல புகழ். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். நீ போ புகழ், என்ன பத்தி கவலைப்படாம தாராளமா அருவியை கூட்டிட்டு வந்து சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. ஏங்கா, உன்னை அடிச்சு அவமானப்படுத்திருக்காங்க, ஆனா இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாம இருந்திருக்க. ஏங்கா? ஏன்னா நீ தம்பிடா, நீ நல்லா இருக்கணும். அவங்க என்ன அடிச்சத சொன்னா நீ கோவப்படுவ. அதனால உன்னோட வாழ்க்கையும் அருவியோட வாழ்க்கையும் தானே கெட்டு போகும். அதனால தாண்டா நான் சொல்லல. அண்ணி போதும், இதுக்கு மேல ஒண்ணு நீங்க நடிக்க தேவையில்லை. அதான் நீங்க நினைச்ச மாதிரி புகழ் கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்கல்ல. இனி நாங்க நினைச்சது நடந்த மாதிரி தான். லட்சுமி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன எதுவும் தெரியாம நீ பாட்டுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட கூட பிறந்த அக்கா இவங்களை அந்த சிவசங்கரி கை நீட்டி அடிச்சிருக்கா. பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? டேய் தம்பிங்களா, அந்த சிவசங்கரி நம்ம சும்மா விடக்கூடாது சொல்லிட்டேன். ஏங்க, புகழ் அருவி போட்டோவை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, பாத்தீங்கல்ல?
அப்ப அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற எண்ணமே உங்க 2 பேருக்கும் இல்லையா? நீங்க பாட்டு இப்படி தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க அண்ணி, இதுக்கப்புறமா அருவி என்னால மன்னிக்கவே முடியாது. என் பெரியம்மா அவமானப்படுத்தினது போதாதுன்னு இப்ப என் அக்காவே அவமானப்படுத்திருக்கா. இதுக்கப்புறம் அவளை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இதுக்கு மேலேயும் அருவி பேச்சை யாருமே எடுக்காதீங்க சொல்லிட்டேன். ஏய் தம்பி தம்பி